வட்டாட்சியர் தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த ஆஃபீஸர்ஸ் டவுன் லே அவுட் வந்து பிளாட் சேல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, தீர்ப்பெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் எங்களால் வர முடியாது. அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அந்த கோரிக்கைக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது அரசாங்கம் தான். அந்த கோரிக்கை நிறைவேற்ற முடியுமா முடியாதான்னு சொல்ல வேண்டியது அரசாங்கம் தான். வாங்கும் மனை எலிநகர் இந்த ஊருக்கு கொடுக்கப்பட்ட, இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சாலையாக இருக்கலாம். எந்த தீர்ப்பாக இருந்தாலும் கூட நீங்கள் அதற்கான வேலையை செய்ய வேண்டாம் என்று இந்த காணொலி மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த அன்னப்ரூவ்ட் பிளாட்ஸை வாங்கினவங்களுக்கெல்லாம் இப்போ உடனே பட்டா வாங்கி கொடுத்துடணும். வணக்கம், நான் ராஜ்குமார். 2 முக்கியமான விஷயங்கள் சம்மந்தமாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். ஒன்று, கடந்த காணொலியில் ஊர் பொது இடம் சம்பந்தமாக துரோகங்கள் செய்தது யார், என்ன துரோகம் செய்தார்கள் என்று சொல்லியிருந்தேன். அதைத் தொடர்ந்து மக்களுக்கு சில சந்தேகங்கள் எழுந்திருக்கு, அது சம்பந்தமாகவும். அதே போல் கடந்த 24ஆம் தேதி எழில்நகர் வளர்ச்சி சங்கம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு இணைந்து ஒரு போராட்டத்தை, வட்டாட்சியர் அலுவலக முற்றுகை போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம். நம்ம பொது இடங்களை பாதுகாப்பது குறித்தான ஒரு போராட்டம். அந்த போராட்டமும் இப்போது அன்னைக்கே 24ஆம் தேதியே வட்டாட்சியர் தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அது குறித்தும் தான் பேசுகிறோம். 2க்கும் தொடர்பு இருக்குது. அதாவது 24ஆம் தேதி நாம் என்ன கோரிக்கைக்காக போராட்டம் நடத்தணும்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு கோர்ட்டு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு. அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சில துரோகிகள், உள்ளூர் துரோகிகள், வெளியூர் துரோகிகள்லாம் சேர்ந்து இங்கே உள்ள பிளாட் வாங்கினவங்களுக்கு, அன்அப்ரூவ்டு பிளாட் வாங்கினவங்களுக்கு, அங்கீகரிக்கப்படாத பிளாட்டுகளை வாங்கினவங்களுக்கு சப்போர்ட்டாக நிறைய செயல்பட்டு, அதிகாரங்களை பயன்படுத்தி, பணங்களை நிறைய பயன்படுத்தி ஒரு தீர்ப்பு ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு எழில்நகருடைய பொது இடங்களுக்கு விரோதமானது. அதை பற்றி நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். எழில்நகருடைய பொது இடங்களை பலி கொடுக்கும் ஒரு தீர்ப்பு. இப்போ அந்த தீர்ப்பை அமல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டத்தோடு அதே தம்பி முத்து வெங்கடேஷ் உள்ளிட்ட அந்த குழு தொடர்ச்சியாக உடனே அந்த அன்னப்ரூவ்ட் பிளாட்ஸை வாங்கினவங்களுக்கெல்லாம் இப்போ உடனே பட்டா வாங்கி கொடுத்துடணும். அவங்கெல்லாம் வந்து உடனே அந்த தீர்ப்பை பயன்படுத்தி பட்டா வாங்கணுங்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் நம்ம கடந்த 24ஆம் தேதி ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறோம். எழில்நகர் வளர்ச்சி சங்கம், சிபிஐ, சிபிஎம் இணைந்து ஒரு போராட்டம். அந்த முற்றுகை போராட்டத்தை தொடர்ந்து தாசில்தார் தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அந்த பேச்சுவார்த்தைக்கு அரசாங்கத்துக்கிட்ட எழில்நகர் வளர்ச்சி சங்கம், சிபிஐ, சிபிஎம் கோரிக்கை வைக்கிறாங்க. போராட்டத்துக்காக நம்ம போஸ்டர் ரெடி பண்ணி அடித்தோம் இல்லையா, அதை பார்த்தோன்னே உடனே முத்து வெங்கடேஷ் தலைமையில் காவல் நிலையத்துக்கு சென்று இது வந்து நாங்கள் வந்து கோர்ட்டு தீர்ப்பு வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் இந்த மாதிரி போராட்டம் அறிவிச்சிருக்காங்க, ஆனால் எங்களுக்கு தீர்ப்பெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் போய் சொல்லியிருக்காங்க. அது தேவையில்லாத ஒரு விஷயம் தான், பட் ஆனாலும் பண்ணாங்க. காவல்துறை உடனே சரி, 2மே ஒரே சம்பந்தமான விஷயமாக தான் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிறதுக்காக பீஸ் கமிட்டிக்கு கோரிக்கை வைத்தது எழில்நகர் வளர்ச்சி சங்கம், சிபிஐ, சிபிஎம். அவர்களோடு ஆத்தரப்பு ஒரு தரப்பாக நாமும், இன்னொரு தரப்பாக முத்து வெங்கடேஷ் மற்றும் அந்த அன்அப்ரூவ்டு பிளாட்ஸ் சம்மந்தப்பட்ட நபர்களும் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க. அப்படிலாம் எங்களால் வர முடியாது. அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். அந்த கோரிக்கைக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது அரசாங்கம் தான். அந்த கோரிக்கை நிறைவேற்ற முடியுமா முடியாதான்னு சொல்ல வேண்டியது அரசாங்கம் தான் என்று எழில்நகர் வளர்ச்சி சங்கம், சிபிஐ, சிபிஎம் உறுதியாக இருந்த அடிப்படையில் 24ஆம் தேதி அரசாங்கம் எழில்நகர் வளர்ச்சி சங்கம், சிபிஐ, சிபிஎம்மோடு பேச்சுவார்த்தை நடத்தியது. அந்த பேச்சுவார்த்தையில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம், இந்த தீர்ப்பு தவறான தீர்ப்பு, இந்த தீர்ப்பு மக்களுக்கு எதிரான தீர்ப்பு, இந்த தீர்ப்பு முறையற்ற ஆவணங்களால் வழங்கப்பட்ட தீர்ப்பு, அரசாங்கத்தை ஏமாற்றி, நீதித்துறையை ஏமாற்றி வழங்கப்பட்ட தீர்ப்பு. இந்த தீர்ப்பின் காரணமாக இதை ஒருவேளை நீங்கள் அமல்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா எங்கள் ஊர் பொது இடங்கள் பலி கொடுக்கப்படும். ஆகவே ஒருவேளை இந்த தீர்ப்பை நீங்கள் அமல்படுத்தணுங்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா இந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட்ட எந்தெந்த சர்வே நம்பரோ அந்தந்த சர்வே நம்பரில் உள்ள பொது இடங்கள், லே அவுட்டில் உள்ள பொது இடங்கள், சாலைகள், பூங்காக்கள், பள்ளிகள், இப்படியாக இருக்கக்கூடிய இடங்களை அலர்ந்து இதுதான் இதனுடைய எல்லை என்று சுட்டிக்காட்டி அதற்கு அடையாளப்படுத்தி நீங்கள் கொடுத்துவிட்டு எஞ்சிய இடங்களை நீங்கள் தீர்ப்பை அமல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குதா என்று பாருங்கள் என்பது நம்முடைய கோரிக்கை. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வேளை இந்த தீர்ப்பை அமல்படுத்துறீங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு பிளாட்டை வந்து அந்த தீர்ப்பை அமல்படுத்த போகிறீங்க, அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. தீர்ப்பு தான் வந்துருச்சு, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமே அப்படின்னு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சப் ரிஜிஸ்ட்ரார் நினச்சிட்டா
அவர் ஏற்கனவே பூங்கா மேலே போட்ட பிளாட்டை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவார். சாலைகள் மேலே போட்ட பிளாட்டை ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவார். குழந்தைகள் விளையாடும் இடத்துக்கு மேலே போட்ட பிளாட்டை ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவார். குடியிருப்பு கட்டடம் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு மேலே போட்ட பிளாட்டை ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவார். ஆகவே இது ஒரு தவறான போக்காக மாறிடும். எங்களுடைய நிலத்தை நாங்கள் இழப்பதற்காக மாறிடும். எங்களுடைய பள்ளி இடத்துக்கு மேலே போட்ட பிளாட்டை நீங்கள் விற்கக்கூடிய சூழல் வந்துடும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பிரீத்திங் பீரியட் கிடைக்கணுங்கிறதுக்காக மிக தெளிவாக திட்டமிட்டு நம்முடைய வளர்ச்சி சங்கமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கையை வைத்தது. அந்த அடிப்படையில் தீர்ப்பு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இளைநகரில் இருக்கக்கூடிய 7 லேஅவுட்டுகளுக்குமே நாங்கள் பொது இடத்தை அளப்பதற்கான வேலையை செய்து தருகிறோம். அதற்கு சில முறையான அணுகுமுறைகள் இருக்கிறது. அதை தொடர்ந்து செய்து அதற்கான வேலையை செய்து தருகிறோம் என்று வட்டாட்சியர் அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறார்கள். எழுத்துப்பூர்வமாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் நிறைய மக்கள் என்னிடம் கேட்கிறாங்க, அந்த ஆஃபீஸர்ஸ் டவுன் லேஅவுட் பிளாட் சேல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, தீர்ப்பெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க பையர்ஸ். அதே போல் சில புரோக்கர்ஸுகளும் அப்படி சொல்கிறாங்களே, அதை விற்கிறதுக்கு நாங்கள் வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் இப்போ 2வது விளக்கம். தயவு செய்து வட்டாட்சியர் சர்வேயரை கொண்டு நில அளவை செய்து எழில்நகருடைய பொது இடங்களை அடையாளப்படுத்தி கொடுக்கும் முறை எந்த தீர்ப்பாக இருந்தாலும் கூட நீங்கள் அதற்கான வேலையை செய்ய வேண்டாம் என்று இந்த காணொலி மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், நீங்கள் வாங்கி கொடுக்கும் மனை அல்லது நீங்கள் நேரடியாக வாங்கும் மனை எழில்நகர் இந்த ஊருக்கு கொடுக்கப்பட்ட, இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சாலையாக இருக்கலாம், பூங்காவாக இருக்கலாம், பள்ளியாக இருக்கலாம், குடியிருப்பு கட்டடம் தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்கலாம். அப்படின்னா ஒருவேளை சர்வே பண்ணும்போது அதுக்கு மேலே தான் இந்த பிளாட் இருக்குன்னு சொல்லி நீங்கள் வாங்கி கொடுத்த பிளாட்டோ அல்லது நீங்கள் வாங்கிய பிளாட்டோ பலியாக போகுது அப்படின்னா அது உங்களுக்கு நஷ்டம். நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கெட்ட பேர், பல பேருக்கான மூலதன நஷ்டம் இப்படியாக தொடர்ந்து நடைபெறும். ஆகவே அந்த விவகாரத்தில் நீங்கள் ரொம்ப தீர்க்கமாக முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எழில்நகரில் அப்ரூவ்டு பிளாட்ஸ், டிடிசிபியால் அப்ரூவ் செய்யப்பட்ட மனைகள் இன்னும் பல நூறு இருக்கிறது. ஆக பிளாட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்ரூவ்டு லேஅவுட்டில், 7 லேஅவுட்லேயும் அப்ரூவ்டு பிளாட்ஸ் இருக்கும். அந்த லேஅவுட்ஸுகளை வாங்குவதற்கு நீங்கள் எல்லாம் முனைப்பு காட்டணும். அன்அப்ரூவ்டு பிளாட்ஸ் கொஞ்சம் குறைவாக காசுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனையை இன்னொருத்தர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிடணும், மாற்றி விட்டுட்டு போயிடணும்னு நினைக்கிற சூழலில் அப்படியான வேலைகளை தயவு செய்து நீங்கள் அப்படி செய்யக்கூடியவங்கள்ட்ட தப்பிச்சுக்கிறதுக்கு வேறு வழி கிடையாது. ஆஃபீஸர்ஸ் டவுன், இந்த மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட பொது இடங்கள் இவைகளெல்லாம் சர்வே பண்ணுவதற்கான காலம் இருக்கிறது. அந்த காலம் முடிந்த பின்பு எழில்நகருடைய பொது இடங்கள் என்று சுட்டிக்காட்டிய பின்பு மீதி இருக்கக்கூடிய நிலங்களில் ஒருவேளை அதை அமல்படுத்தக்கூடிய சூழல் வரும்பொழுது நீங்கள் தாராளமாக அந்த மனைகளை வாங்குவதற்கு முயற்சி செய்யலாம். ஆனால் அதுவரை அந்த தீர்ப்பு அமல்படுத்தப்படுவது என்பது இங்கே பல முறைகேடுகளை அனுமதிப்பதாக மாறிவிடும் என்று எழில்நகர் வளர்ச்சி சங்கம் சொல்கிறது. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா, அப்படி கேட்குறவங்களுக்கு ஒரு நல்ல புரிதலோடு சில விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்காக தான் எழில்நகர் வளர்ச்சி சங்கம் சொல்லுது. ஒருவேளை மனை வாங்குறீங்களா, இது சரியான மனை தானா, இது அப்ரூவ்டா, இது டிடிசிபி அப்ரூவ்டு மனையா இல்லை அன்அப்ரூவ்டு மனையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டால் தாராளமாக எழில்நகர் வளர்ச்சி சங்கத்தை நீங்கள் நாடலாம். எழில்நகருடைய வளர்ச்சி சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் ராஜப்பா, எழில்நகருடைய வளர்ச்சி சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நான் உட்பட முக்கிய நிர்வாகிகள் நீங்கள் சந்தித்து அந்த விவரங்களை பெற்று அதற்கு பின் நீங்கள் மனை வாங்கலாம். தயவு செய்து யாரும் நஷ்டமடைய வேண்டாம். சரியான இடங்களாக சுட்டிக்காட்டிய பின்பு எழில்நகருடைய பொது இடங்கள் எல்லாம் மீட்டெடுத்த பின், நில அளவை செய்து மீட்டெடுத்த பின்பு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அதை செய்வதற்கான முனைப்பை காட்டுங்கள். அதுவரை வேறு எதுவும் செய்திட வேண்டாம் என்று தயவு செய்து உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன். என்றும் மக்கள் பணியில் எழில்நகர் வளர்ச்சி சங்கம். நன்றி.